எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியாக போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனாக ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோன்னு எனக்கு இப்போ என்ன பேச வந்தேன்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை நம்மளை டிகிரேடோ வாட்டவர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம். பட் அவர் வந்து நான் நியூ கமர், என்னை ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. ஸோ அப்பையிலேருந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸில் சுசி சாரை பற்றி சொல்வேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ எனக்கு அதை தேங்க் பண்ணியிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பற்றி சொல்லணும்னா இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவார். அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன், எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டார். ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு. எனக்கு வாய்ஸ்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு. ஏம்மா நான் தான் சுசி பேசுகிறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அதுக்கு கூட அவர் கோச்சிக்கிட்டதே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுசி சார். உங்களால் தான் நீங்கள் என்னை கரெக்டாக கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த ஃபிலிம் 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். ஒட்டுமொத்தமாக படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க, ஒருத்தங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தங்க வந்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டியாவோ கூடவோ இருந்து அவங்க கூட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். சினிமாவில் எல்லா இதுலேயுமே முக்கியம் அது. ஸோ அந்த மாதிரி அடுத்ததாக பேச வரக்கூடியவரும் அப்படிப்பட்டவர் தான். இன்னைக்கு சுசீந்திரன் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வழிகாட்டியாக அவருக்கு முன்னோடியாக இருந்த இயக்குனர் எழில் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருந்த அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கு முன்னாடி முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு கரெக்டான டயத்தில் ஒரு கரெக்டான பீரியடில் இந்த படம் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை சுசி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி சாங்கும் சரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி சுசி வந்து ஒரு படத்துக்காக பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ இது ஒரு அப்டேஷன் தான். ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன இவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. 2K கிட்ஸோட ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து லவ் போர்ஷனோ மற்ற பிஹேவியரோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து இந்த 90s வந்து புரியாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதில் டீப்பாக போய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை செட் பண்ணி வச்சு சரவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. நான் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் பண்ணுறாரு. வேற ஒரு ஜோனலில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயக்குனர் டப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அந்த ட்ரைலரும் சரி பாடல்களும் சரி. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. இன்க்ளூடிங் அந்த ப்ரொடியூசர் கூட வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருந்தார். ரொம்ப
ஒரு ஒரு பர்ஃபெக்ட் டீம் வச்சுக்கிட்டு சுசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இது கரெக்டான காலகட்டமும் கூட. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஈவன் வந்து ஒரு காஸ்டிங் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஈமான் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டு. ஸோ அப்படி ஒரு ஒரு வெற்றி படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டும் வந்து சார் சொல்லியிருக்காரு, தனஞ்சயன் சார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவர் சொன்னால் அவர் கரெக்டாக இந்த படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் அழகாக சேர்த்துருவார். சுசிக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இறைவனை வேண்டுறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி.